கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திங்க. இப்போ நான் போட போறதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி கப்பல் தண்ணி ஊத்திங்க. இப்போ நான் தனியா ஒரு பேன்ல ஆயில் வச்சிருக்கேன். சூடாகட்டும். சூடான இந்த ஆயில்ல 1 டீஸ்பூன்ல சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டிங்களா? இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த காஞ்ச மிளகாய் ஃப்ளேக்ஸ் தெரியுமா? அது 1 ஸ்பூன். அது கூட 1 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி டீஸ்பூன்ல பூண்டு, 1 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி பச்சை மிளகாய். இத்தனையும் போட்டு இந்த ஆயில்ல இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. மந்த்ரா கடலெண்ணெய், சீரகம், சோம்பு, ஓமம், வெள்ளை எள்ளு, சில்லி ஃப்ளேக்ஸ், பூண்டு, பச்சை மிளகாய் இது இத்தனையும் போட்டுருக்கு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது கூட இந்த பூண்டு பச்சை நல்லா குக்காகும்போது ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி இந்த ஆயிலில் போடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆட்டாவை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கோதுமை இருக்குங்களா? கோதுமை உருண்டை கட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு ஒரு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இங்கே 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சிருக்கேன். 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி வச்சிருக்காங்க. அந்த வேக வச்சு துருவி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கேஸ் ஒரு உருட்டு, அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு, அவ்வளோதான். ஒவ்வொன்றா ஆயில் இறக்கும். ஆயில் ஊற்றி கம்மி ஃப்ளேமில் வீட்டு ஃப்ளேமில் போட்டுறதா இருந்தால் ஒரு 6 போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்லா சூடு இருக்கும் ஆயில். அவ்வளோதான். நான் பொட்டேட்டோக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழங்கு தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.